நீ தள்ளினாலும் திறக்க முடியாத கதவு. ஆமே, இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். நீ தள்ளினாலும் திறக்க முடியாது. தள்ளினாலும் திறக்க முடியாதுன்னா உன்னுடைய மொத்த முயற்சியால முடியாது. அந்த வேளை வரும்போது தானாக தானாக. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி. பல நன்மையின் கதவுகளை கர்த்தர் எனக்கு முன்பாக தானாக திறக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே, இதற்கு கண்ணீரின் ஜெபம் அதிகமாய் கை கொடுக்கும். எனவேதான் 126 அந்த தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்த வசனத்தை எப்படி பாட வைக்கிறார் தெரியுமா? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கண்ணீரும் விதையும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விதைனா என்ன தெரியுமா? வசனம். விதை விதைக்கிறதுனா நம்ம வாயால சொல்லணும். ஆமே, ஆண்டவர் நம்ப பண்ணின வசனத்தை நம்ம வார்த்தையால வாயால சொல்லி அதை சொல்றது மட்டும் இல்ல, அத கண்ணீரனும் தண்ணீரை அதன் மேல அத கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை ஆண்டவரோட பிடிச்சு நிற்க வைத்து ஒரு வார்த்தை எழுத வைத்தார். கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். கண்ணீரும் விதையும். விதைனா என்ன? வசனம். கண்ணீர். ஏன்னா சிறையிருப்பு. பாபிலோனில இருந்து அழுதாங்கல்ல. 137 சங்கீதம் அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைச்சு அழுதோம். அப்ப ஆண்டவர் சொன்ன பிராமிஸ் இதெல்லாம் அவங்க நினைவுக்கு வருது. அந்த சீயோன் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. ஒரு பக்கம் அழுக, கண்ணீரும் விதையும் உங்கள் எதிர்காலத்தை. அதனாலதான் அழ வேண்டிய காலத்தில் அழுதுருங்க. அழுவது தப்பு கிடையாது. தேவ சமூகத்தில் அழுவது பலவீனம் அல்ல, மனிதர்களிடத்தில் அழுவது பலவீனம். நம்ம அழுகை வரும்போது அந்த இடத்துல மனிதர்களை தேட பழகாதீங்க. அது நம்மளை ரொம்ப பாழாக்கும், நம்ம கண்ணீரை வீணாக்கும். ஆமே, அது வீணாக்கும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறாங்க, அங்கே ஃப்ளாஸ்கில் தண்ணி இருக்கு, வேற தண்ணியே இல்லைன்னு வைங்களேன். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தான் எடுத்து தம்பி கொண்டு வரும்போது கால் தட்டி கீழே விழ மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள், அப்படி இதை விழுந்தோ அல்லது என் கைப்பட்டு தட்டி கீழே விழுந்தோ அடுத்து என்ன இல்லை தெரியுமா? தண்ணி இல்லை. மேக்சிமம் சேஃப், அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்து தானே நம்ம ரெடி பண்ணுவோம். கண்ணீர்லாம் சும்மா வராது. சும்மா சரி இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அழுவோமா? எத்தனை நேரம் அழுவோம்? முடியாது. சிரிப்போம்னா சிரிப்போம். ஆமா, சில புருஷன் மனைவியை சிரிக்க வைக்கிறதே போட்டோகிராஃபர்ஸ். வீட்டில் 3 வருவாங்க, ஸ்மைல் ப்ளீஸ் வாங்க, வேற வழியில் சிரிச்சுதான் ஆகணும். ஆனா அப்படி சரி இப்போ எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுங்க, இப்போ அழுங்க அப்படி சொன்னா அழ வைப்போம். நம்ம அப்படிலாம் அழ முடியாது. அப்போ ஒரு சூழ்நிலை வருது, அந்த கண்ணீர், அது ஒரு கண்ணீரும் விதையும். இந்த வேர்டு என் மனசுல இன்னைக்கு ஆண்டவர் ஆழமா போட்டார். கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமா. அதுவும் விதை எப்படி தோணும் தெரியுமா? அள்ளி தோணும். அப்படி அள்ளி தூவும் போது உன் கண்ணில் கண்ணீர். இது நம்பிக்கையற்ற கண்ணீர் அல்ல. ஓ, எந்த பாதையில நான் கண்ணீரோடு நடந்தேனோ அதே பாதையில கம்பீரத்தோடு, எந்த பாதையில நான் அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு நான் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி. கண்ணீரும் விதையும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இந்த பாபிலோனின் சிறையிருப்பை திருப்பும்படிக்கு கர்த்தர் ஒரு கோரேசை எழுப்பினார். தானியேல் எவ்வளவு அழுது ஜெபம் பண்ணார் தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிறையிருப்பை திருப்ப என்ன செய்யணுமோ அதை செய்வார். நமக்கே தெரியாது அவர் என்ன செய்ய போறார்னு. ஒரு கோரஸை எழுப்பி இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிறார்கள். வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் பாழாக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படிக்கு ஆமென் அவர்கள் அஸ்திவாரம் போட்டார்கள். அப்படி அஸ்திவாரம் போட்ட போது எஸ்ரா 3வது அதிகாரம் அதனுடைய
12வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்ரா 3:12. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது அழுதார்கள். வேற அநேகம் பேரோ, அந்த மீதி அநேகம் பேர்னா என்ன அப்படின்னா, அந்த முந்தின ஆலயத்தை காணாதவர்கள். அவர்கள் பாபிலோன்ல பிறந்தவர்கள். பாபிலோன்ல 40 வருஷத்துக்கு மேல இருந்தாங்க. அங்கேயே பிறந்தவங்க 40-80 வருஷம் நினைக்கிறேன். அங்கேயே பிறந்தவங்களுக்கு என்ன தெரியாது? இந்த எருசலேமின் மகிமை தெரியாது, முந்தின ஆலயம் தெரியாது. ஆனா முந்தின ஆலயத்தை கண்டு சிறைபிடித்து போனவர்கள் உயிரோடு இருக்கிறவங்க திரும்ப வந்து அஸ்திபாரம் போட்ட போது அவங்க கண்ணில் என்ன வருது தெரியுமா? கண்ணீர். ஏன்னா இவங்க தான் பாபிலோன்ல இருந்து எதுக்காக அழுதாங்க தெரியுமா? இந்த சிறையிருப்பு மாற அழுதார்கள். ஆமென். வேதனையின் கண்ணீர் ஆனந்த களிப்பின் கண்ணீராக மாறும். ஆமென். இந்த கண்ணீர் துளி, ஆமென், ஹல்லேலூயா, கண்ணீர் துளியில விண்ணப்பம் மட்டும் வராது, கண்ணீர் துளியில நன்றி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஜூலைல யூகேல மீட்டிங் போயிருக்கும் போது காலையில அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். போகும்போது ஆண்டவர் இந்த வேர்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆமென். நீ நன்மையை நினைச்சு உன் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அதை நான் வந்து நன்றி துளியாக கணக்கிடுவேன். நன்றி துளி அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆண்டவர் கொடுத்தார். நன்றி துளி, நன்றி துளி. நம்ம நன்மையை நினைச்சு கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அது வந்து அவர் கண்ணீர் துளியாய் பார்க்க மாட்டார், நன்றி துளி. ஆமென், ஹல்லேலூயா. விண்ணப்பங்களுக்கு மட்டும் கண்கள் நிறைகிறதாய் அல்ல, நன்றி, அவர் செய்த நன்மைகள் திரும்பி பார்க்கிறேன், வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கைகளை உயர்த்தி திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன். ஆமென். கண்ணீரோடு கர்த்தாவே, ஹல்லேலூயா, திரும்பி பார்க்கிறேன். ஆமென். யாக்கோபு ஒரு நைட் இருந்து அழுதான். ஆண்டவரே, என்னை இப்படி எல்லாம் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே அப்பா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி இருந்து அழுறான். அந்த கண்ணீரும் விதையும் அந்த சிறையிருப்பு, ஏசா என்கிற சிறையிருப்பு அந்த நைட்டே மாத்திட்டு கர்த்தர் ஏசாவின் மனசை மாத்திட்டார். இதை யாக்கோபு இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாமே, பண்ணவே இல்லை. ஆனா ஒரு நாள் சூழ்நிலை பண்ண வச்சது. ஆமென். ஆண்டவரே, என்னை ஏன் ஆண்டவர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நடத்துறீங்க? நமக்கு தெரியாது, நாம் எத்தனை அடுக்கு காவலுக்குள்ள இருக்கிறோம்னு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அதனாலதான் தூதன் அனுப்புறார். நமக்கு சரியா ஜெபிக்க கூட தெரியல. ஆமென். கர்த்தர் தூதன் அனுப்பி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அப்படி ஒவ்வொன்னா, அதுக்கு முன்னாடி சங்கிலி. ஆண்டவர் தெரியும். அவர் முதல்ல வந்து உள்ளதான் ஹீல் பண்ணிட்டு இருக்கிறார் நம்மள. ஒவ்வொரு ஸ்டெப்பா எத்தனை பேர் நம்புறீங்க? பல அடுக்க தாண்டி கொண்டு வந்துட்டா. இந்த இரும்பு கதவு எனக்கு முன்பாக தானாய் திறக்க போகிறது. ஆண்டவர், அந்த இரும்பு கதவை திறங்க. நீ முதல்ல இரும்பு கதவு பக்கத்துல வா. ஆண்டவர், எரிகோ நீ முதல்ல யோர்தானை கடந்து வா. நம்ம இன்னும் உள்ளேயே இருக்கிறோம், நீ முதல்ல வெளியே வா. ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன செய்ய போறேன்னு கூடாரத்துக்குள்ள இருக்க வரைக்கும் தெரியாத ஆபிரகாமே, வெளியே வா. நீ போட்ட கூடாரத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அடியானுக்கு என்ன தருவீர். வெளியே வந்து நான் போட்ட கூடாரத்தை பாரு. அந்த இன்னர் ஹீலிங் நமக்கு நிறைய ஸ்டெப்பை தாண்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஜெபிக்க முடியாத எத்தனை பேர் இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பல அடுக்க தாண்டி வந்துட்டீங்க.
இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. தானாய் திறக்கும். பவுல் சீலா போன்றவர்கள் ஆல்ரெடி தாண்டி இருக்கிறாங்க. அதனால அவங்க ஜெபித்தது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பேதுரு ஜெபிக்காம படுத்திருப்பார் நினைக்கிறீங்க? பேதுரு ஜெபிக்காம தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்க? அபிஷேகத்தை பெற்ற அப்போஸ்தலன், தூண்களா எண்ணப்பட்டவர்களில் ஒருவர், கீயே பேதுருட்ட தான் இருக்கு. அவர் ஜெபம் பண்ணி முடிச்சுதான் படுத்திருப்பார். எப்படி ஜெபம் பண்ணி இருப்பார் நினைக்கிறீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதான் கண்ணீரோடு, ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னீங்களே, உன் இள வயதுல நீ உன் இஷ்டப்படி எல்லாம் நடப்ப, உன் முதிர் வயது ஆகும் போது உன் அறையை கட்டி கொண்டு போவாங்க. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, அப்போ முதிர் வயதுல தான் என் ஓட்ட முடியும்னு. ஆனா இப்போ இப்படி இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு படுத்திருப்பார். ஆமே, கண்டிப்பா ஜெபம் பண்ணி படுத்திருப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. ஆமே, ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்கிறவர். நமக்கு தெரியல, நம்ம அந்த இரும்பு கதவையே பார்த்துட்டு இருக்கிறோம், எப்போ அது திறக்கும். ஆனா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, முதல்ல நீ கண்ணை தர, அடுத்து கையில் இருக்கிற சங்கிலியெல்லாம் விளட்டும், அடுத்து எழுதி ஒவ்வொரு ஸ்டெப்பா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னும் இரும்பு கதவு திறந்து வெளியே வர்றது வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பார்வையில நம்ம இன்னும் எப்படிதான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கிறோம். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, அப்படி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. இந்த இரும்பு கதவு திறக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். ஆனா இப்ப எனக்கு ட்ரீம் போல இருக்கு, அது சொப்பனம் அல்ல. ஆமா, நீ காண்பது சொப்பனம் அல்ல. எரேமியாவே எண்ணத்தை காண்கிறாய், ஒரு வாதும மரத்தின் கிளையை காண்கிறேன். ஆண்டவரே, இது என்னோட இமேஜினேஷன் ஆண்டவரே, எனக்கா தோணுது ஆண்டவரே? இல்லை எரேமியாவே, நீ கண்டது சரியே. என் வார்த்தையை நான் தீவிரமாய் சிலரோடு கர்த்தர் பேசுகிறதை நாவில உணர்கிறேன். இது உன்னுடைய கற்பனை அல்ல, நீ கண்டது சரியே, நீ கண்டது சரியே.